நேற்று நம்ம ஊரில் நல்ல மழைங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அண்ணி வீட்டுக்கு தான் போயிருந்தோம். அண்ணி அப்போ தான் சொல்லிட்டு இருந்தாங்க, நம்ம போரில் வந்து தண்ணியே இல்லைடா அப்படின்னு சொல்லி. தண்ணி பாருங்கள் எவ்வளோ தண்ணி போகுதுன்னு, அந்த அளவுக்கு மழை பெஞ்சுது. 2 பக்கமும் தண்ணி வரும் மேலே மாடியிலேருந்து. இந்த 2 தண்ணியும் வேஸ்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பாத்திரம் வச்சுட்டோம், இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஓஸ் மாட்டி விட்டோம். டைரெக்டாக வந்து ஓஸ் போட்டு விட்டங்காட்டி லைட்டாக தான் வந்துச்சு. அப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு, ஒரு புனல் வச்சு விட்டு ஓஸ் மாட்டி விட்டோம்னா நல்லா போகுமே அப்படின்னு சொல்லி. இந்த டைமில் புனலை போய் எங்கே தேடுறதுன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணாங்க, வாட்டர் பாட்டிலை கட் பண்ணி உள்ளே மாட்டி விட்டாங்க. இந்த அளவுக்கு தண்ணி வந்துச்சு. நான் என்ன பண்ணேன்னா, அந்த வாட்டர் பாட்டிலவே லைட்டாக சாய்ச்சி வச்சு விட்டேன். வாட்டர் பாட்டில் ஃபுல்லாக தண்ணி கலெக்ட் ஆகி தண்ணி வந்து நல்லா டியூப்பில் வந்துச்சு. பார்க்குறக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருந்து. மழை நீர் சேகரிக்கிறதுங்கிறது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து தண்ணி இல்லை அப்படிங்கும் போது தான் நம்மளுக்கு தெரியும். இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோடு 900 அந்த 900 கொடுக்குறக்கு நம்ம ரெடின்னு சொன்னாலும் தண்ணி எடுத்து வந்து ஊற்றுறக்கு ஆள் கிடையாது. ஏன்னா தண்ணியே கிடையாது நம்ம ஊரில். அதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. அதனால் முடிஞ்ச அளவுக்கு தண்ணியை சேகரிச்சிட்டோம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.